ओम शांति। अव्यक्त समिगे 16 जून 2026 बाबा சொல்லி கொடுக்கறாரு, जितना जो स्वयं सरल होंगे उतना याद भी सरल रहेगी। யார் எந்த அளவிற்கு சரளமாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு நினைவு சரளமாக இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஈஸி நேச்சர்னா உள்ளுக்குள்ள கவலை இல்லை, துக்கம் இல்லை, அசாந்தி இல்லை, ஈகோ இல்லை, குழப்பம் இல்லை. அப்போ நம்ம பாபாவோட நல்லா பேசலாம். பாபா மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா. இது இருந்ததுன்னா அங்கே ஒரே புலம்பல் தான் இருக்கும். அதாவது நம்ம குஷியாக இருக்க மாட்டோம், பாபாவோட நினைவு வராது. நினைவுன்னு உட்காருவோம், ஆனால் இதையெல்லாம் நம்ம பாபா கிட்ட பேசிட்டு கடைசியில் டைம் ஆகிப்போச்சு, நம்ம யோகாவே பண்ணலை. அதனால் சரளமான தன்மை அப்படின்னா நினைவும் சரளமாக இருக்கும். जितना जो हर बात में स्पष्ट अर्थात साफ होगा उतना सरल होगा. ஆக யார் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் சரளமாகவும் இருப்பார்கள். जो जैसा स्वयं होता है वैसे ही उनकी रचना में भी वही संस्कार होते हैं. ஸோ நான் எப்படி இருக்கிறேனோ அது போல தான் நான் மற்றவங்களே உருவாக்குவேன். அதனால் பாபா சொல்ல, நீங்கள் சரளமாக இருங்க, உங்களுடைய படைப்பு உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் அப்படி இருப்பார்கள். तो हर गुण के प्रैक्टिकल स्वरूप में एग्जाम्पल बनो. அதனால் பாபா சொல்லாரு, நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு உதாரணமாக ஆயிடுங்களேன், எக்ஸாம்பிள் ஆகிடுங்களேன். ஈஸி நேச்சரில் இருந்துக்கோங்க, ஒரே விஷயத்தை தான் வேறு வேறு பாஷையில் சொல்கிறார். நீங்கள் எக்ஸாம்பிளாக ஆகிடுங்க, நீங்கள் அப்படி இருங்க. உங்களை பார்த்து பின்னாடி வரவங்களும் இல்லையா, அதுபோல் ஈகோலெஸ் அன்னைக்கு கேட்டோம் இல்லையா, நிரகங்காரி, நிர்மாணிச்சித், நிஸ்வார்த், அகங்காரம் இல்லாமல் பணிவுடையவராகவும் சுயநலம் இல்லாதவராகவும் இருப்பார்கள். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் ஆகுங்கிறார் பாபா. உங்களை பார்த்து பின்னாடி வரவும் கற்றுக்கிட்டோம், இவங்க எப்படி இருக்காங்க, நம்மளும் இந்த பொருள் சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோட பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாமல் பணிவாக இருக்கணும். அதை அவங்களுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன ஆகணுங்கிறார் பாபா, நிமித்தமான ஆத்மாவாக ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.